நான் நினைக்கிறேன் அந்த காயத்ரி உன்னை காசு கொடுத்து வாங்கிட்டான்னு. இல்லப்பா, தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாத. ஒரு நல்ல ஆத்மாவை பத்தி தப்பா கூட பேச மாட்டா. காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ உத்தமி. அந்த மாதிரி அவளால நினைக்க கூட முடியாதுடா. யாருக்கும் தப்பு செய்ய நினைக்காதவடா. சுப்புவுக்கும் காயத்ரிக்கும் ஒரே புருஷன் அமைஞ்சது அது அவங்களோட தலைவிதி. காயத்ரிய எப்படியாவது துரத்தி அடிச்சிட்டு சூர்யாவை வந்து தான் கைக்குள்ள வச்சுக்கணும்னு அவ நினைக்கிறா. அவ காய் நகர்த்துறதே அதுக்குதான்டா. இது எல்லாம் உனக்கு புரியலன்னா நான் என்னடா பண்ணுவேன்? எப்படி உனக்கு நான் புரிய வைப்பேன்னு தெரியல. இந்த பாரு பாட்டி, தேவையில்லாம எதுவும் முயற்சி பண்ணாத. எல்லாமே வேஸ்டா தான் போகும். எனக்கு ஒன்றும் பெருசாலாம் அடிபடல. நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா பேச முடியுது, எந்திரிச்சு நிக்க முடியுது, நடப்பேன். ஏன் தேவைப்பட்ட ஓட கூட செய்வேன். ஆனா இப்ப எதுவுமே செய்ய வேணான்னு பாக்குறேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? ஜெயில இருக்குது பேல இங்க இருந்துட்டு போறேன், அவ்வளவுதானே? நான் பாட்டு ஜாலியா இருந்துட்டு போறேன். என்னை தொந்தரவு பண்ணாம நீ உன் வேலையை பாரு. அப்ப நான் சொன்னதை கேட்க மாட்டியாப்பா? என் பேச்ச நீ நம்ப மாட்டியா? டேய், இதெல்லாம் வேணாண்டா. பாட்டி சொன்னா கேளுடா. விட்டுற அந்த கொலவெறிய. எதை பாட்டி விட சொல்ற? என்னால எதையுமே விட முடியாது. என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவனா என் கையால கொண்டு தீக்காம நான் ஓயவே மாட்டேன். ஐயோ ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் எங்க போய் முட்டிக்குவேன்? இவளை திருத்துப்பா. தயவு செஞ்சு இருந்து போறே. நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கா? போவலையா? போன்னு சொல்றேன்ல. என்னடா இது? ஐயோ, நீ என்ன சொன்னா புரிஞ்சுக்கடா. சொல்ல வேணா, நீ போ. பாவி பாவி பாவி, போடா. நீ எக்கடோ கெட்டு ஒளிஞ்சு போ. போ போடா. ஐயா ரொம்ப நன்றியா. போங்கம்மா. சார், பார்க்க போலாங்களா? நான் ஒரு 2 minutes அவரை பார்த்து பேசிட்டு போயிடுறேன் சார். சரிம்மா, சீக்கிரமா பார்த்துட்டு வாமா. தேங்க்யூ சார். சந்திரா, நானும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். சந்திரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி வந்திருந்தாங்கல்ல, என்னை பத்தி தப்பு தப்பா நிறைய சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் தலையெழுத்து அதான் சந்திரா. நான் என்ன பண்ண முடியும்? யாருக்கெல்லாம் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேனோ அவங்க எல்லாம் எனக்கு எதிராவே திரும்பி போயிடுறாங்க. ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு, கொஞ்சம் வேதனையாவும் இருந்துச்சு. நான் எவ்வளவு நாள் உட்கார்ந்து கூட அழுதுருக்கேன் தெரியுமா? ஆனா போக போக எல்லாமே பழகிடுச்சு. எல்லாம் என் ராசி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆனா அவ்வளவு மன அழுத்தத்துக்கு நடுவுல எனக்கு ஒரு சின்ன நிம்மதி இருக்கு. அது என்ன தெரியுமா? என்னை பத்தி யார் என்ன பேசினாலும், என்ன சொன்னாலும், என்ன நினைச்சாலும், நீ என்ன தப்பா நினைக்கல பாரு. எனக்கு அது ஒண்ணுதான் ஆறுதல். எனக்கு ஒரு சின்ன நிம்மதி இருக்கு. அதான் சொன்ன பத்தியா, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ரத்த உறவா? இல்லையே. முன்ன பின்ன நாம என்ன தெரிஞ்சவங்களா? உன் தங்கச்சிக்கு நான் எதுக்காக உதவி செய்யணும்? இப்ப வரைக்கும் நான் எல்லாமே யோசிச்சு பாக்குறேன். எனக்கு அதுக்கு காரணமே தெரியல. அவளை காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவளால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அடிப்படை நோக்கம் அதுவும் இல்ல.
நீங்க 2 பேரும் ஏதோ ஊர் பேர் தெரியாத கிராமத்துல இருந்து வந்தவங்க. ஏடா கூடமா ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என் மாமாவோட தம்பி பசங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை நான் நினைச்சேன். உண்மையிலேயே கவிதாவை நான் காப்பாத்தினதுக்கு அதுதான் ரீசன். இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு ஏன்னு தோணுதா? எனக்கு தெரியல சந்திரா. ஆனா சொன்ன பத்தியா வேதனை, அதுதான் இது. ரொம்ப பெரிய வேதனை, நெஞ்சு கொள்ளாத துக்கம் சந்திரா. இப்ப வந்துட்டு போன உன் பாட்டி கூட என்னை பத்தி என்ன பேசிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன கொலையே பண்ணி போடலாம் நினைக்கிற அளவுக்கு உன் மனசு அவங்க மாத்திருக்க முடியும். ஏன்னா காயத்ரி அவங்களை அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கா. பதில் பேச முடியலல்ல? நீயும் மனசு மாறிட்டியா? நான் தான் எல்லா தப்பு செஞ்சு உனக்கும் தோணுதா? ஏதாவது பேசு சந்திரா, வாயை திறந்து பேசு. ஆமா, எனக்கு உன் மேலதான் டவுட். நீதான் என் துரோகி. ஒன்னதான் அழிக்கணும்னு உன் மனசு சொல்லுச்சுன்னா யோசிக்காத சந்திரா, என்ன கொன்னுடு. எத்தனையோ பேரால மிதிப்பட்டு மனசுக்குள்ள தினம் தினம் சேர்த்துட்டு இருக்கேன். உன் கையால வெட்டுப்பட்டு சாகுறது ஒன்னும் பெருசு இல்ல. எனக்கு ஒன்னும் அது கஷ்டமும் இல்ல. பேச மாட்டல்ல? பேச மாட்டியா? சரி, நான் கிளம்புறேன் சந்திரா. ஒரு நிமிஷம். என்ன மாமா சொல்றீங்க? சந்திரனா? ஐயோ, என்னால நம்பவே முடியல. அவன் எப்படி மாமா? தெரியலம்மா, எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. கவிதாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணது ரவிதாங்கிற விஷயம் சந்திரனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அந்த ரவி இப்போ ஜெயில இருக்கான்னு யார் மூலமாவோ அவனுக்கு தெரிய வந்திருக்கு. எப்படி 2 பேரும் சந்திச்சாங்க, என்ன நடந்தது, எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா ஜெயிலுக்குள்ள சந்திரனுக்கும் ரவிக்கும் பெரிய கைகலப்பே நடந்திருக்கு. சந்திரன் ரவிய போட்டு அடி பின்னி எடுத்திருக்கான். மண்வெட்டியால அடிச்சு தலைய பேத்திருக்காமா. ஐயோ கடவுளே. ஆமாமா, விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. மாமா, ரவிக்கு என்ன ஆச்சு மாமா? அவன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. அப்பா, உங்களுக்கு யாருப்பா இந்த விஷயம் சொன்னாங்க? நல்ல விஷயம் தான் வெளியே வர்றதுக்கு லேட் ஆகண்டா. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியாம போயிடுமா? வர வழியில தற்செயல நம்ம லாயரை பார்த்தேன். கோர்ட்ல இருந்து தான் வந்துட்டு இருந்தாரு. அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு. என் தலை விரிச்சு ஃபேன் இருக்கும்போது என்னடா சவுண்ட்? உன் தலைமை மாதிரி இல்லடா என் தலைமை. 2 படம் ஹீரோவை நடிச்சா போடல, சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்தில் அடிச்சு கம்பியா பண்ணிட்டா என் தலைமை. தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ரவியும் சந்திரனும் ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏங்க கேள்விப்பட்டீங்கல்ல?
அதோட விட்டுடுங்க, மறந்துடுங்க. போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல கோமதி, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சந்திரா இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலையே. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு எட்டு அவனை பார்த்துட்டு வர முடிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்பா, நீங்க என்ன விளையாடுறீங்களா? நீங்க எதுக்காக அவனை போய் பார்க்கணும்? ஏங்க திரும்பவும் அவனையும் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்க போறீங்களா? நீங்க பேசுறது சுத்தமா சரியில்லைங்க. அவன் அந்த சந்திரன் யாருங்க நமக்கு? அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? உடனே உங்க தம்பி புள்ளன்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த உறவே நமக்கு இல்ல, முடிஞ்சு போச்சுன்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்து ஒட்டிக்கிட்டவளும் ஒரேடியா போய் சேர்ந்துட்டான். அதோட தலை முழுகிற வழிய பாருங்க. அவன் நல்லபடியா இருந்தா என்ன, நாசமா போனா என்ன, உயிரோட இருந்தா என்ன, இல்லாம போனா என்னங்க? என்னவா இருந்தா நமக்கு என்னங்க? கோமதி, தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாத. ஒருத்தன் அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான்றப்ப அவனை போய் பார்க்கறது தான் மனிதாபிமானம். அதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கலங்க. ஊர்ல எத்தனையோ பேருக்கு அடிபடுது, ஆக்சிடென்ட் ஆகுது. எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தானே சேர்க்கறாங்க. எல்லாரையும் நாம போய் பார்த்துட்டு இருக்கோமா? நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க, நம்ம மேல அக்கறை உள்ளவங்களை மட்டும் வேணா நாம போய் பார்க்கலாம். அவங்களுக்கு உதவி பண்றது எதுவா இருந்தாலும் நியாயங்க. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. காயத்ரி, இல்ல, இது விஷயமா உங்க அத்தை கிட்ட நான் பேச விரும்பல. என்ன? நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு ஒரு மண்ணாங்கட்டி ஏற போறதில்ல. நீ வரேன்னா சொல்லு, நாம போய் சந்திரனை பார்த்துட்டு வந்துடலாம். என்ன? மாமா வேணாம் மாமா, அது தப்பாயிடும். ப்ளீஸ் வேணாம் என்ன மாமா. சொல்ற காயத்ரி? தப்பாயிடுமா? நீங்க விட்டுருங்க சூர்யா, உங்களுக்கு புரியாது. சந்திரனை போய் பார்க்கணும்னு மாமாவுக்கு தோணுதுன்னா அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பார்க்க வேணான்னு அத்தை நினைக்கிறப்போ அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கறது தான் முக்கியம்னு தோணுது. மாமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த இதோட விட்டுடுங்க. சந்திரன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி அவன் குணமாகி ஜெயிலுக்கு போயிட்டாங்கிற விஷயமும் உங்களுக்கு சீக்கிரமே தெரியும். அமைதியா இருங்க மாமா. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறதெல்லாம் வேணாம். ஏன்பா நெல்லுப்பா, எங்கப்பா போற? சார், ரூம் கிளீன் பண்ணும், இல்லனா 3 hour ஆகும். என்னப்பா ஜெயிலர் வர நேராச்சு, இந்நேரத்துக்கு போய்? சரி போப்பா, சீக்கிரமா என்ன வந்து. சார் இப்படி மிரட்டுறீங்க? முன்னெல்லாம் டாக்டர் வந்துட போறான்னு சொல்லி தான் மிரட்டுவாங்க. இப்ப ஜெயிலரு. என்னமோ போங்க. போ. என் பையன் தலையில அடிபட்டு இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னார். யார் உங்க பையன்? உங்க பையன் பேரு? ரவி. ரவி ஜெயில இருந்தவனா? ஆமா சார். அப்படியா? போயிட்டு சீக்கிரம் வாங்க. ரவி, ரவி. அம்மா வந்திருக்கப்பா, கண்ணை விழிச்சு பாருப்பா. அம்மா வந்திருக்காங்கப்பா. ரவி.
ஏண்டா படிச்சு படிச்சு சொன்னேனடா இந்த அப்பா பேச்ச கேளு கேளுன்னு. ஒரு நாளாவது என் பேச்ச கேட்டியாடா? உன்னை இந்த நிலைமையிலடா நாங்க பார்க்கணும். நீதாண்டா எங்களுக்கு எல்லாமே. வேற யாரா இருக்காங்க எங்களுக்கு? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களுக்கு கொல்லி போட யாரா இருக்காங்க? அப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கே உடம்புல நோகுது. தலையில கல்ல கட்டி விட்ட மாதிரி இருக்கு. நீங்க வேற இப்படி புலம்பிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? அப்பா தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்கப்பா. டேய் இப்படி எல்லாம் பேசாதடா. எங்களுடைய வருத்தம் ஆதகம் உனக்கு புரியலையாடா? நாங்க செத்தா கொல்லி போறதுக்கு நீ வட்டதரடா. எங்களுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துட்டா நாங்க என்னடா பண்ண முடியும்? உங்களுக்கு கொல்லி போட ஆள் இருக்க மாட்டேன்ற கவலை மட்டும் தானப்பா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப கூட எங்க 2 பேர் வார்த்தை உனக்கு தெரியலையா? தயவு செஞ்சு இப்பயாவது நான் சொல்றத கேளுடா. என் பையன் படுத்த பெட்டு கீழே ஒளிஞ்சிருந்தான் சார். புடிங்க சார், அவனை புடிங்க சார். என்னப்பா இது? எவனா ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு போறானே. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்களை ஃபாலோ பண்ணுங்க. சந்திரா, சந்திரா, சீக்கிரம் வா. சீக்கிரம் இரு, சீக்கிரம் இரு. பாத்து சீக்கிரம் போங்க, போங்க. TN10 AB 9347 பா. வா. பாட்டி, என்ன திடீர்னு பார்க்கணும்னு ஃபோன் பண்ணீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம்மா. அப்படியா? சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம். வேண்டாம்மா, நான் உங்க வீட்டுக்கு வந்தா அங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்க அத்தைக்கு சுத்தமா நான் வர்றது பிடிக்கவே பிடிக்காது. தேவையில்லாம எதுக்குமா வம்பு? எதுக்குமா இதெல்லாம்? உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். சரி, தப்பா நினைச்சுக்காதம்மா. வேற எந்த காரணமும் இல்ல. சரி சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? பெரிய பிரச்சனைமா. நடந்த அத்தனை குளறுபடிக்கும் அந்த சுப்புதாமா காரணம். எந்த பிரச்சனையை சொல்றீங்க? சுப்பு என்ன பண்ணா? அதை ஏம்மா கேக்குற? அவதான் ஜெயிலுக்கு போய் சந்திரனை பாத்திருக்கா. அவங்கிட்ட அந்த ரவிய பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி
ரவிதா கவிதாவோட சாவுக்கு காரணம் ஜெயிலுக்குள்ளேயே அவன் கதைய முடிச்சிடு அப்படி இப்படின்னு தூண்டி விட்டுருக்கா. என்ன சொல்றீங்க பாட்டி? சுப்பு போய் சந்திரனை பார்த்தாளா? அட அதையாமா கேக்குற? ஒரு தடவையா 2 தடவையா? அடிக்கடி அவ ஜெயிலுக்கு போறதும் சந்திரனை பாக்கறதும் அது நடந்துகிட்டு தாமா இருக்கு. ஆனா அங்க எதுக்கு போறா, என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாதுமா. நான் 2-3 தடவை சந்திரனை பார்த்து பேசுறப்பெல்லாம் என் மனச மாத்தணும்னு மட்டும் நினைக்காத. நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறவன் அப்படி இப்படின்னு பைத்திய மாதிரி பெணாத்திட்டு இருந்தாமா. இவனுக்கு என்ன கொள்கை, என்ன மண்ணாங்கட்டின்னு நானும் விதவிதமா யோசிச்சு பார்த்தேன். இப்பதாமா உண்மை புரியுது. அந்த சுப்பு திரும்ப திரும்ப அவனை போய் பார்த்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பத்தி, உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி, கவிதாவை பத்தி எடுத்து சொல்லி அவ தரப்புக்கு வலு சேர்க்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காமா. கவிதாவோட சாவுக்கு ரவிதா காரணம், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தீர்மானமா எடுத்து சொல்லி சந்திரனோட கோவத்தை ரவி பக்கம் திருப்பி விட்டுருக்கா. அடக்கடவுளே! அது மட்டும் இல்லம்மா, நீதான் திட்டம் போட்டு கவிதாவுக்கு ரவிய கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையே சீரழிக்க பார்த்தேன்னு சொல்லி அவ சொல்லியிருக்கா. இதனால சந்திர பயங்கர கோவத்துல இருக்கான். ஜெயிலுக்குள்ள ரவிய கொன்னுட்டு உனக்கு ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயத்துலதாம்மா நான் இங்க வந்தேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு துடியா துடிச்சேன். அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சுப்புவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. அவ என்ன செய்வா, எப்படியெல்லாம் யோசிப்பா, தான் நினைச்சதை அடையறதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போகக்கூடியவங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்ளோ கீழ்த்தரமா இறங்கி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல பாட்டி. பண்ணிட்டாளேமா. இன்னைக்கு அந்த ரவி உசுருக்கு போராடிக்கிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறாம்மா. அதே ஆஸ்பத்திரியில தான் சந்திரனும் அடிபட்டு கிடக்குறான். இவனுக்கு அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு வெயி. பாவம் அந்த ரவி பையனோட உசுறு போயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமா. அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது பாட்டி. ஆனா சுப்புவை நான் சும்மா விட போறதில்ல.